எங்கு வருகிறான்? இவன் முன் ஜென்மத்துல கள்ளிக்காடு கண்டதுண்டா? இல்லை. ஏன்னா சுடுகாட்டுக்கு போறாத எனக்கு தெரியும். ஆமா, இவனுக்கு கள்ளிக்காடே தெரியாது. எந்த ஜென்மத்திலையும் போறது இல்லையே. ஆமா, கள்ளிக்காடு உடற்காடு அந்த காட்டிலே வருகிறார். அப்படி பட்டன் வேலவன் தன்னை மறந்து கால் போன பாதையிலே நடந்து வருகிறார். இந்த வேலவனானவன் இங்கு வருகிறான். பாருங்கள், இங்கு வருகின்றான் வேலவன். பழம்பெருங்காடு பல்லகைநல்லூர் காடு. ஆமா, பல்லகைநல்லூர் காடு, கள்ளிக்காடு. அந்த கள்ளிக்காட்டிலே வந்து நினைக்கிறார். என்ன சற்று உட்கார்ந்து செல்லலாமா? ஆமா, கொஞ்சம் உட்கார்ந்து தான் போவோமே. பரந்த கள்ளி. ஆமையா, கள்ளி, பரந்த கள்ளி மரம். அந்த கள்ளி மரத்திலே மூட்டினுடைய அடிவாரத்தில் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார் பழவநல்லூர் பூசாரி. பழகைநல்லூர் பூசாரி, சிவன் கோயில் பூசாரி அமர்ந்து கொண்டார். ஆமையா, வீட்டுல என்ன நடக்குது பார்க்க வேண்டாமா? ஆமா, அங்க என்ன நடக்குது? இந்த மகாலட்சுமியானவள் வீட்டுக்கு வருகிறாள். அம்மா, என்னுடைய கணவன் வந்தாரா? அவ கலை நிகழ்ச்சி முடித்து கொண்டு, ஆமா, பரதநாட்டியம் முடித்து கொண்டு, நடனம் முடித்து கொண்டு வீட்டுக்கு வருகிறாள். வந்த உடனே கேட்கிறார், எங்க அத்தா வந்தாரம்மா? என்னுடைய அத்தா வந்தாரா? நம்ம இன்னைக்கு பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. எங்க அத்தா கண்ணு வந்தாரம்மா? வந்தாரு. வந்த கையில காசு இல்லையா? தின்னு பக்காளி. தின்னு பக்காளி நல்ல பேரு, பரவாயில்லை. தெண்டச்சோறு இன்று வாயில வந்தபடியெல்லாம் இது நியாயமாமா? அவர்கிட்ட பணம் இருக்கும் போது அவரை வாவா என்றல்லவா சொன்னீர்கள்? அம்மா, பணம் இல்லாத நேரத்தில் அவரை அனுப்பிவிட்டீர்களே அம்மா. இந்த விதத்துல நியாயம் தாயே. இது தர்மமாகுமா? இது அடுக்குமா? உனக்கு அடுக்குமா? ஆனா பாவி சென்றாலி என் கணவன் அல்லவா என்று அம்மையை வாயில வந்தபடி எல்லாம் புறப்படுகிறாள். லட்சுமியார் அவள் எப்படி வருகிறாள்? இந்த விதமாக வருகிறாள். பார்க்க வேண்டாமா? சிவபுரல்ல பட்டோடு தாள், பட்டோடு தாள், பட்டோடு ஆறாளே லட்சுமியாள், லட்சுமியாள், லட்சுமியாள் பட்டோடு மம்மா, பட்டோடு கொடுத்தாள் லட்சுமியாள், லட்சுமியாள், லட்சுமியாள். பகிர நகை போட்டிடுவாள், பகிர நகை போட்டிடுவாள், பெண்குடியாள், லட்சுமியாள். பகிர நகை போட்டிடுவாள், பகிர நகை போட்டிடுவாள், பாவை அல்ல லட்சுமியாள். தங்க நகை போட்டுவாராள், போட்டுவாராள், நகை போட்டுவாரா அப்படி ஓடையா ஐயா எப்படி வருகிறாள் பக்திகளா?
மகாலட்சுமியானவள் இந்த விதமாக வருகிறாள். இந்த விதமாக வருகின்றாள் ஐயா. சிவப்பு நல்ல பட்டுடுத்து அம்மாள் வைர வைதூரியங்கள் எல்லாம் விட்டு தங்க நகைகள் எல்லாம் விட்டு அப்படி கால் சிலம்போ சலசலக்கே இந்த அம்மையானவள் யாரை தேடி வருகிறாள்? இந்த பாவை லட்சுமியானவள் எப்படி வருகிறாள்? ஐயா, ஊர் பெரியவங்களே, இந்த கோயில் பூசாரியை கண்டீர்களா? ஆமா, என் அத்தனை பார்த்தீங்களா? எங்க வேலை பார்த்தான பார்த்தீங்களா ஐயா? பார்க்கலம்மா, பார்க்கல. அவரை நான் கண்டு கொஞ்ச நேரம் ஆச்சுமா, பார்க்கல. பார்க்கவே இல்லை, 2 நாள் ஆச்சு பார்க்கல. நான் பார்க்கவில்லை என்று சொன்னவுடனே இவள் எங்கு வருகிறாள்? யாரும் இல்லாத ஒரு காடு, யாருமே இல்லாத காடு. அந்த காட்டில் எப்படி வருகிறாள்? லட்சுமியால் இந்த விதமாக வருகிறாள். கள்ளி நல்ல காடதிலே, காடதிலே, கள்ளி நல்ல காடதிலே, நாகமது படமெடுக்கு 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 பாடாடி லட்சுமியாள். நாகமது படமெடுக்கு படமெடுக்கு பாடாடி லட்சுமியாள். கள்ளிக்காட்டுல யாரும் இல்லாத காடு, யாரும் இல்லாத காடு, அது கள்ளிக்காடு, உடன்காடு. அந்த காட்டுல லட்சுமி வர்றாங்க. லட்சுமி வரும்போது என்ன நடக்கிறதா? என்ன நடக்குது ஐயா? கட்டெரும்பு சிற்றெரும்பு எல்லாம் மண்தரையில ஓடுகிறது. ஆமா, கட்டெரும்பு சிற்றெரும்பு ஓடுது ஐயா. நாகம் வந்து குடை பிடிக்க, நாகம் அப்படி கொடை பிடிச்சு ஆடுது, நாகம் ஓடுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆந்தையானது சத்தமிடுகிறது. ஏ அப்பா, சகுனா, போகாத 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 லட்சுமி போகாத. தாய் சொல் கேட்காமலும் தலைகீழ போகாத. தாய் சொல்ல கேட்காம தலைகீழ போகாத. தாய் சொல் கேட்காமல் இவள் வந்து கொண்டிருக்கிறாள். அதோ கள்ளிக்காட்டிலே வருகிறாள். அத்தாரை கண்டாள். நான் வாழ்ந்தாலும் உங்களோட தலைசாக ஆள வேண்டும். அத்தான், என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களே தான், என்னை விட்டு செல்லலாமா? இது எந்த விதத்துல நியாயம் அத்தான் என்று அவனுடைய அருகிலே வந்தாள். வேலவனை கண்டாள். கைப்பாடு சிரித்தாள். அவனும் சிரித்தார். பக்கத்திலே இருந்தாள். அமர்ந்து கொண்டாள். இந்த லட்சுமியானவள் அம்மா அமர்ந்து கொண்டாள். சுவாமி, அவள் எப்படி அழுகிறாள்? கணவனை பார்த்து எந்த விதமாக அழுகிறாள்? எந்த விதமாக அழுகின்றாள் ஐயா? மாலையிட்ட மன்னவனே, மாலையிட்ட மன்னவனே, மன்னவனே, கிழவாய் மன்னவனே, மாலையிட்ட மன்னவனே, மாலையிட்ட மன்னவனே, என்ன நவ வேலவனே,
அவள் நேராக மாலையிட்ட மன்னவனே, மணவாளா, கைபிடித்த மன்னவனே, என் கணவனே, தாலி கட்டிய மணவாளனை எப்படியெல்லாம் அழைக்கிறாள் சுவாமி? என் பிராணநாதா, அம்மா, என் உயிரே நீ தானே. அம்மா டார்லிங், இப்படி அழுது புலம்புகிறாள் அந்த மகாலட்சுமியானவள். அப்படி எப்படி அழுகிறாள்? அழுது புலம்புகின்றாள். மகாலட்சுமியானவள் அழுது புலம்புகிறாள். சுவாமி, வாழ்ந்தால் உங்களோடைத்தான் சாமி வாழ வேண்டும். கண்டிப்பாக. இந்த பிராமணன் இரக்கமுள்ள பிராமணன். அம்மா மகாலட்சுமி பக்கத்திலே உட்கார். அவளும் உட்கார்ந்தாள். செய்தாள். அவளும் உட்கார்ந்தாள். சற்று நேரமானது. நடந்து வந்த களைப்பு, பெண்ணினுடைய உடல் சோர்வு. தாலி கட்டிய மணவாளன் என்று சொல்லி மடியிலே தலை வைத்து தூங்கி கொண்டுகிறாள் இந்த லட்சுமியானவள். அம்மா, அப்படியே பெண் தானே தூக்கத்தில் இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்தது. இந்த பிராமணனுடைய, இந்த பொல்லாத பிராமணனுடைய மனம் என்ன ஆகிவிட்டது? மனிதனுடைய புத்தி குரங்கு புத்தி என்று சொல்வார்கள். இவன் வேதியன் அல்லவா? இவன் அஞ்சலன் அல்லவா? நேர்மை தவறாதவன் அல்லவா? இவனுடைய மனசிலே ஒரு கெட்ட எண்ணம். என்ன தெரியுமா? இவளையும் அழைத்துக் கொண்டு நான் எந்த ஊரிலே செல்ல முடியும்? நமக்கோ எந்த ஒரு வேலையும் தெரியாது. ஆமா, ஒரு வேலை பூஜையை தவிர வேற ஒரு வேலை தெரியாது. நமக்கோ வேலைகள் தெரியாது. இன்று மனதிலே என்ன சொல்லுகிறான்? இவளை உடப்படாது. இவள் போட்டிருக்க நகைகள் எல்லாம் நம்மளுடைய நகைகள், இது எல்லாம் என்னுடைய சொத்து, இது நகைகள் எல்லாம் களவாங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அவன் எப்படி வருகிறாள்? சுரண நகை, தங்க நகை, சுரண நகை, தங்க நகை, சுரண நகை, தங்க நகை, சுரண நகை, தங்க நகை, தங்க நகை களவு செய்வான், நகை களவு செய்வான், அழகுடைய அங்கனமே, அழகுடைய அங்கனமே, தங்க நகை களவு செய்வாள், களவு செய்வான், களவு செய்வாள், களவு செய்வான், அழகுடைய களவு செய்வாள், களவு செய்வாள், வட்டரவு அங்கனவை களவு செய்வான், அழகுடைய அங்கனமே, கள்ளகளோ ராணதிலே, கள்ளகளோ ராணதிலே, கள்ளிகள காணதிலே, கள்ளீரல்ல காணதிலே, 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 கடவுள் தான் செய்திடுவாள், கள்ளிரல்ல காணதிலே, காணதிலே, கடவுளை தான் செய்திடுவாள். யாரும் இல்லாத அந்த கள்ளிக்காடு, கள்ளிக்காட்டில் ஆமா இந்த வேலவனானவன் லட்சுமியினுடைய நகை அத்தனையும் களவு செய்தான். ஆமா, மெதுவா லட்சுமிக்கு தெரியாம அப்படி மெதுவா கலட்டாங்க. கலத்தி ஒரு தோட்டு முண்டல கட்டினான். அவளுடைய தலையானது மடியில் இருக்கிறது. ஆமா, தலை தலை மடியில் மடியில் அதை மண்ணை அப்படியே கூட்டுகிறான். தொடையளவு மண்ணை கூட்டுகின்றான். ஐயா, மண்ணை கூட்டி என்ன செய்கிறாள்? என்ன செய்கின்றான்? தலை எடுத்து மெதுவாக வைக்க. அப்படி லட்சுமி உறக்கம் கழிக்காம அப்படியே பைய மெதுவா எடுத்து வைக்கின்றான். மெதுவா வைத்து கொண்டு கள்ளிக்காட்டிலே, யாரும் இல்லாத காடு, அந்த இடத்திலே உலகாடு, இவன் ஓட ஆரம்பித்தார். என்ன செய்கிறார்? நம்ம ஓட ஆரம்பித்தான். அங்கும் இங்கும் ஓடுகிறான், வேகமா ஓடுறான். அவன் என்ன செய்யுது, ஏன் செய்யல தெரியல. இந்த மனசு எப்ப மாறுன்னு சொல்ல முடியாது. எப்படி? கண்டிப்பா
இவன் நினைக்கிறா இவளை விட்டாச்சுன்னா இவன் ஊர்ல போய் சொல்லுவான். நம்ம கண்டிப்பா நம்ம கூடாலே வருவோம், இல்லை ஊர்ல போய் சொல்லிடுவான். ஊர்தான் நம்மள விடுவானா? விட மாட்டான். கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்பி தானே. மனதில் என்ன நினைக்கிறான்? என்ன? இவனை கொலை செய்ய வேண்டும். லட்சுமியை கொலை செய்து விட வேண்டும். கொலை செய்ய கையில கத்திட்டு, அம்மா கையில இருந்தா கையில நெரிச்சியா கொண்டுலாம். எதுவும் இல்லையே, எதுவுமே இல்லையே என்று நினைத்து எப்படி வருகிறாள்? என்ன செய்கின்றான்? அவன் எந்த விதமாக வருகிறாள்? பாறங்கல்லை தூக்கிடுவாள், பாறங்கல்லை தூக்கிடுவாள், பாறங்கல்லை தூக்கிடுவாள், பாறங்கல்லை தூக்கிடுவாள். நேராக என்ன செய்யற பத்தில பெரிய பெரிய பாறாங்கல்லை தூக்குகிறார். என்ன தூக்குறார்? பாறாங்கல்லை தூக்கி கள்ளிக்காட்டிலே பாறாங்கல்லை தான் எடுத்து எப்படி இறங்கிறான்? எப்படி இறங்கிட்டான்? தாமரை மலை போல் அந்த பெண்ணினுடைய முகம் இருக்கிறது. தாமரை மலர் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக அந்த பெண்ணினுடைய முகம் இருக்கிறதா. தூக்கி பெரிய ஒரு கல்லை எடுத்து ஐயா தரையில ஓங்கி, அம்மா உடலானது துடித்ததம்மா. ஐயோ என்ன கொண்டுட்டானே, என்ன கொண்டுட்டானே, என்ன கொண்டுட்டானே, கொண்டுட்டானம்மா, என்ன கொண்டுட்டானே. இவள் எப்படி அழுகிறாள்? இந்த பெண்ணார் அவள் எப்படி அழுகிறாள்? எப்படி அழுகிட்டாள்? மாலையிட்ட மணவாளா, மணவாளா, பாவியவன் கொண்டுட்டானே, கொண்டுட்டானே, ஐயா பாவியவன் கொண்டுட்டானே, கொண்டுட்டானே. மாலையிட்ட மணவாளா, 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 பாவியவன் கொண்டுட்டானே, கொண்டுட்டானே, பாவி பாவியவன் கொண்டுட்டானே, கொண்டுட்டானே. மாலையிட்ட மணவாளன் கல்லெடுத்து போட்டு கொண்டுட்டானே. பெண்ணனுடைய முகம் சப்பியது, அவள் உடல் துடிக்கிறது. சண்டாளா பாவி, என்னை கொன்று விட்டாய் ஐயா. உன்னையே நம்பி வந்தேனே பாவி சண்டாளா, கொன்னுட்டியடா. என்னை கல்லெடுத்து போட்டு கொன்று விட்டாயே என்று மனதெல்லாம் துடிக்கிறது. விட்டானா? இந்த பட்டன் என்ன செய்கிறா? பக்கத்திலே வெள்ளமில்லாத ஒரு கிணறு. என்ன கிணறு? வெள்ளமில்லாத ஒரு கிணறு, பாலடைந்த கிணறு. அந்த கிணத்தலுக்குள்ள பாக்குறா, அங்க வெள்ளமே இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. துடித்த உடலை தூக்குகிறா. தூக்கி தூக்கி மொத்த. அப்பொழுது அவள் இந்த உலகத்தை நினைக்கிறாள். இந்த உலகத்துல இதை கேட்க யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. நீதி சொல்ல யாரும் இல்லையே, சாட்சி சொல்ல யாரும் இல்லையே, யாரும் இல்லையே என்று அவள் என்ன நினைக்கிறாள்? மனதில் எப்படி நினைக்கிறாள்? கொன்றவனை குலை முடிப்பேன், உடலுருவி மாலையிட்டேன், அம்மையவள் சமாதானிக்கு ராணதே, ராணதே
இப்போ கள்ளிக்காடு, கள்ளிக்காட்டுல யாரும் இல்ல பார்த்தீங்களா? ஆமண்ணே. இவள் சாட்சியாக யாரை சொல்லுகிறாள்? யாரை சாட்சி வைக்கின்றாள்? கள்ளி மரமே, முதல் சாட்சி நீ. ஆமா, பச்சை கள்ளி மரமே, நீதான் சாட்சி. கதிர்வேல மரமே, நீதான் சாட்சி. ஆமா. சிவனே, நீதான் சாட்சி. யாரை? சிவபெருமானே, நீ சிவபெருமானே, நீயே சாட்சி. நீயே சாட்சி. பார்வதி, நீயே சாட்சி. சாட்சி. சூரியனே, நீயே சாட்சி. ஆமா ஆமா, சாட்சி சாட்சி வைக்கின்றாள். என்ன, அவளுடைய உயிரானது பிரிய போகிறது. ஆமா ஐயா. அதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பில் இருந்து அந்த உயிரானது வெளியே செல்கிறது. ஐயோ. இப்பொழுது கள்ளிக்காட்டிலே ஒன்றும் அறியாதவள் அம்மாள் லட்சுமியானவள் இறந்து விடுகிறாள். ஐயோ. இவன் என்ன நினைத்தார்? பணம் கிடைத்து விட்டது, நகை கிடைத்து விட்டது என்று எப்படி வருகிறாள்? கள்ளி நல்ல காதலிலே ஓடி வரா மேலவனோ, வள்ளி நல்ல காடை விட்டு மாறாமையா வேலவனோ, கள்ளி நல்ல காடை விட்டு வரா ஐயா வேலவனா, பாராளையா வேலவனோள், வேலவனோ வேலவனோள், வேலவனோ, கள்ளி நல்ல காட்டை விட்டு மாறாமையா வேலவனோ, வேலவனோள், வள்ளி நல்ல காட்டை விட்டு. இந்த வேலவன் பார்புகளும் அழகையிலூர் கள்ளிக்காட்டை விட்டு ஓடுறான் பத்தியலா. ஐயா, அரசன் அன்று கேட்பார், தெய்வம் நின்று கேட்கும் ஐயா. நாம் செய்த தவறுகளை ஒரு நாள் நமக்கே அந்த தண்டனை வந்தாகும். கண்டிப்பா வந்து விடுகிறோம். எப்படி நம்ம நினைப்ப பார்க்கலையே, பகல்ல சூரியன் பார்க்கிறான், இரவு சந்திரன் பார்க்கிறான், தப்ப முடியாது. ஒரு கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமா. நீ செய்த பாவம் எல்லாம் உன்னுடைய கணக்குல பாவம் போட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம பாவம் மூட்டை ஏறும். நீ புண்ணியம் செய்தா புண்ணியம் ஏறும். நல்ல நல்ல நடக்கும். இப்பொழுது பகவான் ஆகிய சிவபெருமான் பார்க்கிறார். ஆஹா. ஐயா, பெண் பாவம் பொல்லாத பாவம் அல்லவா? நிச்சயமாக நிச்சயமாக. யாரை அழைக்கிறாய்? யமதர்மனை அழைத்தாள். அந்த பட்டனுடைய உயிரை உடனே எடுத்து யமன் காலன் தூதனை அழைத்து உயிரை எடுக்க சொன்னார். சொன்னவுடனே யமதர்மன் எப்படி வருகிறாய்? எப்படி வருகின்றார்? இந்த விதமாக வருகிறார். அவன் பார்க்கணும். யமன் வருவது கண்ணுக்கு தெரியுமா? ஆமா, சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. யமன் வருவது மந்திரவாதிகளுக்கு தெரியும். மந்திரவாதி ஒரு அதிகம் தெரியாது. ஐயா, யமன் எப்படி வருவான்னு தெரியாது, சொல்ல முடியாது. இப்ப எல்லாம் எப்படி வரான்னு தெரியுமா? எப்படி? பைக் காரு. இப்போ ஒரு பைக் வாங்கியிருக்காரு. என்ன பைக்கப்பா? ஆமா, அது முதல்ல வர்றான். ஏன்னா தாய் தந்தர்களே ஒரு பைக் வாங்கி கொடுத்து போயிட்டு வா. இவன் எடுத்தவன யமன் எப்படி வருகிறாய்? எப்படி? பகவானுடைய ஆணைப்படி, அப்படி சிவனுடைய ஆணைப்படி புறப்பட்டு வருகிறார். அப்படி எப்படி வருகிறாள் பார்த்தீங்களா? எப்படி எப்படி? நாவுக்கு மேல வருகிறாய் யமதர்மன். இதற்கு மேல எருமகிடா. ஆமா, எருமை ராம எருமைகிடாக்கு மேல எங்கு வருகிறாய்? வருகின்றார். இந்த விதமாக வருகிறாள். கள்ளி நல்ல காடதிலே, இப்பொழுது அந்த கள்ளிக்காட்டுல யம வந்தாச்சு, காலம் வந்தாச்சு.
நேராக என்ன செய்தா தெரியுமா? ஒருவன் பெரிய ஒரு கிணறாக மாறினான். கிணறுனா தண்ணி, கிணறு கிணறு. ஒருவன் அதனுடைய பட்டையாக மாறினான். அப்படி தண்ணி குடிக்க பட்டை. ஆமா, தண்ணி கோரி குடிக்கணும் இல்ல. இவன் கொலை செய்த வெறி பத்தேலா, பெண்ணை கொலை செய்த வெறி பத்தேலா. லட்சுமியை கொன்றானே. நேராக எங்க வருகிறான்? கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்கலான்னு பட்டை எடுத்து போடுறான். தண்ணி தண்ணி தண்ணின்னு மாறான். வலது காலை எடுத்து அந்த கிணத்தங்கரையில சரி அந்த கல்லுக்கு மேல தூக்கி வச்சா பத்தேலா. கல்லு அப்படியே நவண்டுக்கிற விழுந்து பட்டா போச்சு. கல்லு நவண்டது. ஆமையா. அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு பெரிய ஆள் வந்தாரு. யாருயா? அது பாப்போமா? அம்மா பாப்போம். அதிமரத்தடியை முட்டையிட்டு, அதிமரத்தடியை முட்டையிட்டு, அவரன் காதலில் குறித்து, அதிமரத்தடியில் முட்டையிட்டு, அதிமரத்தடியில் முட்டையிட்டு, அவரன் காதலில் குறித்து, அதிமரத்தடியை முட்டையிட்டு, அதிமரத்தடியை முட்டையிட்டு, அவரன் காதலில் குறித்து, அதிமரத்தடியில் முட்டையிட்டு, அதிமரத்தடியில் முட்டையிட்டு, அவரன் காதலில் குறித்து. இவ பின்னால ஒரு பெரிய கருநாக பாம்பு. என்ன பாம்பு? கருநாக பாம்பு. இவன் தண்ணி குடிக்க உள்ள இறங்கலாம் பார்த்தீங்களா? இந்த வேலவன அந்த கருநாக விதி விதி எங்க நிக்கிறது பார்த்தீங்களா? யார் விட்டு விதி? ஐயா, களவாண்ட பொருள் கையில இருக்குமா? சண்டாளா? பிறர் சொத்தை நீ கொள்ளையடிக்கலாமா? ஏன் எவனுடைய சொத்தை நீ கொள்ளையடித்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு, கண்டிப்பா உண்டு. சிவன் சொத்து கொலை நாசம், கோயில் வச்சு குடும்ப நாசம். சண்டாளா, நீ கொலை செய்து நினைத்த போது நாகமாது சடார் என்று கடித்தது. இப்பொழுது 2 உயிர்கள் எங்க கிடக்கிறது? கள்ளிக்காட்டிலே 2 உயிர்களால் சுத்தி கொண்டிருக்கிறது. அப்பொழுது யார் வருகிறாய்? அவளுடைய அண்ணன் ஆரவன் தேடி வருகிறார். யாரப்பா? அண்ணன் தேடி வருகின்றார். தங்கையை காணவில்லை என்று சொல்லி அவன் எப்படி வருகிறாள்? கள்ளி நல்ல காடதிலே 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 தேடி வரான் தேடி வரான் தேடி வரான் நல்ல காடதிலே 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 தேடி வரான் தேடி வரான் தேடி வரான். அவன் தங்கையில்தான் தேடி வரான். கள்ளி நல்ல காடதிலே பாராதி பாராதி
தங்கையை தேடி அண்ணனாகிய திருநீல நட்டுவர் எங்கு வருகிறார்? பழகநல்லூர் காடு, பழம்பெரும் காடு கள்ளிக்காட்டிலே வருகிறார். ஆமா, கள்ளிக்காட்டிலே பார்க்கிறான் தங்கை எங்க இருக்கிறாள். தங்கையை காணவில்லையே. அதோ அந்த கிணத்தின் கரையிலே உற்று பார்க்கிறாள். அங்கு என்ன நடக்கிறது? ஐயோ, என் தங்கையை கொண்டு விட்டாரே, என் தங்கையை கொண்டு விட்டாரே என்று அழுகிறார். ஆமா ஆமா, பழவநல்லூர் காட்டிலே, யாரும் இல்லாத காட்டிலே என் தங்கையை கொண்டு விட்டாரே. எப்படி? ஆமா, தங்கா என்று அழுகின்றாள் அண்ணனானவள். தங்கையினுடைய உடலை மார்போடு அணைத்து கொண்டாள். அண்ணா, தங்கையே தங்கா, என்னை விட்டு சென்றாயே சென்றாயே. அம்மா என்னை விட்டு சென்றாயம்மா. களி நல்ல அந்த காட்டை நீங்கள் பாதி கொண்டு தானே உன்னை, கொண்டு தானே உன்னை, கொண்டு தானே உன்னை, கொண்டு தானே உன்னை. கங்கா சத்யே மண்ணுலகம் விட்டு சென்றாயா, மண்ணுலகம் ஐயா, மண்ணுலகம் விட்டு சென்றாயா, மண்ணுலகம் விட்டு சென்றா, இன்னுலகம் அடைந்தாயே. இன்னுலகம் அடைந்தாயே, இந்தங்காய் என்றெழுதாயே. இன்னுலகம் சென்றாயம்மா தங்கையரசி, இன்னுலகம் சென்றாயம்மா அந்தரவன் எழுதியம்மா. தங்கையை உடலை கட்டி முடித்து அணுகிறான் அண்ணனானவன். அவன் நினைக்கிறான், இந்த தங்கை இல்லாத உலகத்திலே நான் இருக்க மாட்டேன். என் தங்கை இல்லவா, அவளே போன பிறகு நமக்கு எதற்கு இந்த உலகம்? ஆனால் என் தங்கையை கொண்டவரை நான் சும்மா விட மாட்டேன், குடல் உருகுவேன் என்று அவனுடைய நாக்க தன் நாவினே பிடித்து இழுத்து இறந்து போனான். வில்ல பாட்டுல எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா இசைக்க மங்கத பாட சொன்னா லட்சுமிங்கிறா, துணையில கட்டுவாங்களா? ஆமா, இதெல்லாம் யாருப்பா? அது யாரா இருக்கும்? இது அம்மாளுடைய முன் பிறவியிலே
அம்மா விளையாடிய விளையாட்டு விளையாட்டு இரண்டாவது பிறவியில்தான் அம்மா இசக்கியாகவும் வீரியாகவும் வழிபடுகிறாள். அப்படியே பிறந்து வருகின்றாள். அவள் ஈராக எங்கு வருகிறாள்? அவள் கையிலாய மலையதிலே சிவனோட கொட்டையிலே மலையதிலே சிவனாரை அடியோடுதான் சிவனாரை 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 அடியோடுதான் 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 சிவனாரே 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 சிவனாரை அடியோடுதான் அடியோடுதான் அடியோடுதான். இந்த மூன்று உயிர்களும் நேராக எங்கு வருகிறது? சிவபெருமானுடைய கோட்டை அடைந்தார்கள். கோட்டையை வந்து அடைந்தார். கோட்டையில் வருகின்ற போது ஆமண்ணே என் அம்மையாரை மகாலட்சுமி யாதவள் என்ன சொல்கிறார்? என்ன? பகவானே சிவநாதா, நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே, எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை, இந்த மண்ணுலகத்திலே என்னை வாழ விடவில்லை. எனக்கு யாருமே சுவாமி, எனக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. ஆமா பகவானே. அக்கிரமம் நடந்திருக்கிறது. ஆமா ஆமா, அக்கிரமம் அநியாயம் நடந்திருக்கு. பாவி என்னை கொன்று விட்டான். ஆமா ஐயா. தாலி கட்டிய மணவாளன் கொன்றான். அவனை நம்பி போனேனே, என்னை கொலை செய்தான் ஐயா. நான் மறுபடியும் பலி எடுக்க வேண்டும், அந்த வரம் எனக்கு வேண்டும். ஆமா. உடனே அங்க ஒரு கணக்கு பிள்ளை இருக்கிறான். ஆமா, நம்ம கணக்கு பிள்ளை மாதிரி கிடையாது. அப்படி அவருக்கு பேர் என்ன பேரு? என்ன பேரு? சித்திரகுப்தன். என்ன கணக்கு பிள்ளை? சித்திரகுப்தன் ஐனார். சித்திரகுப்தா மகாலட்சுமியினுடைய கணக்கு சொல். ஆமா. உடனே சித்திரகுப்தன் கணக்கு சொல்றான். நம்மள கணக்கு உள்ள கொஞ்சம் கணக்கு மாத்தி கணக்கு எழுதுவார். ஆமா, அது நிறைய நடக்கும். ஆனா சித்திரகுப்தன் அப்படி எழுத மாட்டான். மகாலட்சுமியானவள் ரொம்ப நல்லவள், உயர்ந்தவள், பெரியவள். ஆனால் இந்த அவம்பாதத்தினாலே இவன் கொன்று விட்டார். சரி, மண்ணுலகத்திலே பிள்ளை இல்லாமல் யார் இருக்கிறாய்? எப்படி பிள்ளை இல்லாம யார் இருக்கிறாங்க அதை கொஞ்சம் பாருங்க என்று சொன்ன உடனே சித்திரகுப்தன் பார்க்கிறான். சுவாமி, பிள்ளை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளை இல்லாமல் யார் இருக்கிறார் தெரியுமா? அரசர் குலத்திலே பிறந்தவன். யாரப்பா? அரசர் குலத்திலே பிறந்தவன். அவன் பெயர் என்ன நாடு? எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு என்று பார்த்தாய் எப்படி சொல்லுகிறாய்? சோழ நாட்டை ஆண்டு வருகிறாள். யாரப்பா? சோழ நாட்டை ஆண்டு வருகின்றான். சோழ நாட்டை ஆண்டு வருகிறார். அவன் எப்படி ஆண்டு வருகிறான்? எப்படி? நீதி அது தவறாமல் சோழ மன்னன் ஆண்டு வராள். நீதி நெறி தவறாமல் சோழ மன்னன் ஆண்டு வராள். நீதி அது தவறாமல் சோழ மன்னன் ஆண்டு வராள். நீதி நெறி தவறாமல் சோழ மன்னன் ஆண்டு வராள். ஆண்டு வராளே சோழ மன்னன். சோழ மன்னன் பூஜை ஸ்ரீவகனாய பூஜை ஸ்ரீவகனாய பூஜை
கொடுத்துடுவான் செல்வ வரம் கொடுப்பவன் தானே தீரே சிறந்தவனுள் ஐயா, நம்ம நாட்டுல நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆமா, அப்படிதானே? நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்தது உண்டு. ஆனால் சில மன்னர்கள் தான் பேர் எடுத்தார்கள், பெயரும் புகழுடனே வாழ்ந்திருக்கின்றார்கள். அது யார் என்று பார்த்தால் சேர சோழ பாண்டியன். ஆகுடி போடுங்க யாரப்பா? சேர சோழ பாண்டிய மன்னர்கள். சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன். ஆனால் இதிலே அந்த சித்திரகுப்தன் என்ன சொல்கிறார்? சோழ நாட்டிலே வரிசை வருகிறார். யாரப்பா? செந்தில் மகராஜன். என்ன பெயர்? செந்தில் மகராஜன். மனைவியினுடைய பெயர் திருத்தேவி. அப்படி இவர்கள் பகவானை எண்ணி, சிவனாரை எண்ணி பிள்ளை வர வேண்டும் என்று அம்மா கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை வர வேண்டும் என்று அம்மா கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தவம் இருக்கின்றார்கள். அப்படியா? இந்த இரண்டு குழந்தைகளின் சோழ நாட்டிலே பிறவி செய்ய வேண்டும். ஆஹா, சோழ நாட்டிலே விரைவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே இப்படி வருகிறார் சிவபெருமானுடைய அருளாலே. ஆமையா, என்ன நடக்கிறது பாருங்கள். சிவபெருமானுடைய அருளாலே அந்த திருதேவியார் அவள் எப்படி வருகிறாள்? ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். திருதேவி பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். விளையாட வேளையிலே ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். 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 திருதேவி பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்தாள். திருதேவி பெற்றெடுத்தாள். சோழ நாட்டிலே முதலாக திருத்தேவி அம்மா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்ன குழந்தை? ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கிறாள். 41 தினம் கழித்து குழந்தைக்கு பேர் கொடுக்கிறார். ஆமா, என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் ஐயா? நீலராஜ சோழன். என்ன பெயர்? நீலராஜ சோழன். நீலராஜ சோழன் என்று பேர் கொடுத்தாள். இப்படி ஆண் குழந்தை பிறந்து அழகுடனே வளர்ந்து வருகிறது. நாட்கிழங்கு சென்று கொண்டிருக்கேன். ஆமண்ணை மாதங்கள் சென்று கொண்டிருக்கேன். என் அம்மையார் அவள் எப்படி அவதரித்தாள்? எப்படி இசைக்கியாக அவதரித்தாள். இசைக்கியாக அவதரித்தாள். 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 இசைக்கியாக நீயாக அம்மை அவள் அவதரித்தாள். அம்மையவள் அவதரித்தாள்.
நீலியாவே அம்மையவள் அவதரித்தாள் 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 நீலியாவே 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 அம்மையவள் அவதரித்தாள் 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 குலது விளை இசைக்கியாக குலது விளை இசைக்கியாக இசைக்கியாக வாராளே அம்மையவள் அம்மையவள் புறமிடுவாள் அம்மையவள் அவதரித்தாள் குலது விளை தாயாக இசைக்கியம்மை அவதரித்தாள் அம்மையவள் அவதரித்தாள் 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 அம்மையவள் பிறந்திடுவாள் அம்மையவள் அவதரித்தாள் அவதரித்தாள் சதியம்மை விரமேவாள் அம்மாள் அம்பிகையாள் ஆயிரம் கண்ணுடையாள் இன்னைக்கு நாம வணங்கி கொண்டிருக்குமே குளத்து விளைத்தாள் இசக்கி அம்மா எப்படி அவதரிக்கிறாள் நீலியாகவும் இசக்கியாகவும் சோழ நாட்டிலே அவதரித்தாள் என்ன பேர் இருப்பா சோழ நாட்டிலே அம்மையானவள் அவதரித்தாள் அம்மையானவள் அவதரித்தாள் திரிதேவி வயிற்றிலே அம்மை அவதரித்தாள் அம்மாள் அவதரித்த உடனே பார்க்கிறார் அப்படி சோழவந்தன் பார்க்கிறார் நமக்கு பெண் குழந்தை அல்லவா நடந்து 41 தினம் கழித்து பேர் கொடுக்க வேண்டும் அல்லவா வேண்டும் வேண்டும் ஐயா என்ன பேர் கொடுக்கலாம் நல்ல பேர் வைக்கணுமே அம்மாளுக்கு பெயர் லீலா தேவி என்ற ஒரு பெயர் கொடுத்தார் என்ன பேருப்பா லீலா தேவி குழந்தையானது வளர்ந்து வருகிறதா 1 வயது 2 வயது உச்சமுடனே தாங்கலிய இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாள் தாய் குளத்து விளை இசைக்கு எம்மையாரவள் அவள் இசைக்கியாகவும் நீலியாகவும் வளர்ந்து வருகிறாள் ஒரு நாள் இரவு திடீரென்று அம்மாள் விழித்தாள் அண்ணா ரொம்ப பசியாக இருக்கு ரொம்ப கொடும் பசியாக இருக்குது அண்ணா பசி தாங்க முடியவில்லையே அண்ணா எனக்கு பசி தாங்க முடியவில்லை அண்ணா குடலெல்லாம் துடிக்கிறது அம்மா உடல் துடிக்கிறது கும்பி ஒதிக்கிறது எனக்கு பசியாக இருக்கிறது கேட்கிற சமயம் எத்தனை மணி இல்லை குலுங்காத சமயம் இல்லை குலுங்காத சமயம் கடின சாம வேளையிலே அம்மையானவர்கள் கேட்கின்ற போது அம்மையோடும் ஆண்டவனாகிய அந்த நீலராஜன் நீலமாடனோடு புறப்படுகிறாள் அப்படியே குழந்தை கோட்டையை விட்டு வெளியே சாடுகிறார் அப்பா கோட்டையை விட்டு வெளியே சாடி அம்மாள் எப்படி வருகிறாள் நீலியாக இசையாக நீலியாக இசையாக நீலியாக இசையாக நீலியாக இசையாக அம்மையவள் வாராள் அம்மையவள் வாராள் விளையாட பவள சடை பவள சடை பவள சடை பவள சடை பவள சடை 16 சடையழகாம் சடையழகம் சடையழகம் சடை பவள சடை பவள சடை பவள சடை பவள சடை சடையழகம் 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 ஜடை கொஞ்சி வாராது இசைக்கு அவள் இசைக்கு வாராள் சமயமல்ல சமயமையா இலை உருகாரே வாராது அம்மா வாராள் சிலபுடல்ல பட்டுடுத்து சிலபுடல்ல பட்டுடுத்து சுவரளி மாலையிட்டு மன்னமுது குமரையோ அம்மையவள் வாராளே குலவசதம் போது
இந்த அம்மையானவள் இப்படி வருகிறாள். சோழ நாடு, இந்த நாடு சோழ நாடு. சோழ நாட்டிலே அம்மாள் என் குலத்து விளை இசைக்கு அம்மையானவள் ஆமையா இப்படி வருகிறாள். நீலியாகவும் இசைக்கியாகவும் உருவம் கொண்டாள். பக்கச்சடை பவளச்சடை 16 சடை கொஞ்சி வரே. அம்மாள் ஒரு கையிலே சூலம், கொப்பரை ஒரு கையில. இந்த ஆயானவள் குலத்து விளை இசைக்கு எப்படி வாரா பத்தேல எப்படி வருகிறாள்? ஆங்கார ரூபணியாக கோர பல்லம் வீர பல்லம். அம்மாள் வீரமாக வருகிறாள். ஆங்காரி. இந்த நீலமாலை எப்படி வருகிறாள்? எப்படி என் நீலமாலை எப்படி வருகிறாள்? எப்படி ஆண்டவனாகிய நீலமாலை எப்படி வருகிறாள்? ஐயா ரயதில சல்லடமோ ரயதிலே சல்லடமோளே ரயதில சல்லடமோ ரயதிலே சல்லடமோ ஒரு குல்லாவா நீலமாலை ஓடிவாரா ஆளாமு மனமனக்கே ஆளாமு மனமனக்கே செல்வாய் வருகையிலே முற்றி வருகையிலே முற்றி வருகையிலே தூக்கி வைக்கும் கால்களுக்கு 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 ஊரலுக்கோ செல்லடமாய் 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 தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஐயா கால்களுக்கு நம்ம சொல்லடமா 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 அதே ஆகிவையோ ககழுகே ஆகிவையோ ககழுகே செல்லடமா பாராதே வைவழகே ஐயோ ககழுகே சிறுவா செல்லடமா பாராதே நீலவாடியே ஆடாதே ஓட்டுவாரா உஜபன ஒரு கையிலே உஜபன ஒரு கையிலே உஜபன ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஆடாதே வடிவழகை 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 உலகையிலே 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 ஆராய வடிவடலே 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 நேராக எங்கு வருகிறாள்? சோழ நாடு. சோழ நாட்டில யாதவர் குலம். என்ன குலம்? யாதவர் குலம். இவர்களெல்லாம் ஆடு மாடு போட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டு மந்தையில அம்மா இசைக்கு அம்மையானவள் வருகிறாள். வந்த அம்மா என்ன செய்கிறா பத்தியா? என்ன செய்கிறாள்? ஒரு மாடு அழகா இருக்கிறது. இந்த நீளமான ஓங்கி போனா ஒரு அடி, ஒரே அடி. மாடு ஒத்து கீழே விழுகிறது. ஆமாய்யா, ஒத்து விழுது. கீழே விழும்போது எப்படி விழுகிறது? எப்படி? தோல் தனியாக, எலும்பு தனியாக. ஏ அப்பா, சதையை காணல. சதையை காணல. சதையை முடிக்கிட்டா. நீளமான ஒரே அடிதான் சதையை முடிக்க. நீளமான நீங்கிறான். குளத்து விளை இசைக்கு சாப்பிடுகிறான். ஆடு மாடுகளை சாப்பிடுகிறான். இப்படி தினந்தோறும் யாதவ குலத்திலே ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடித்து அப்படியே சாப்பிடுறாங்க ஐயா. குங்கமார்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். ஆமையா, எங்க வீட்டுல ஆட்டை காணல, எங்க வீட்டுல மாட்டை காணல, எங்க வீட்டுல மாட்டை காணல, எங்க வீட்டுல கோழியை காணல, காணல கோழியை காணல, ஆட்டை காணல. எங்க போச்சுன்னு தெரியும். குங்கமார்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? ஆமா, குங்கமார்கள் எல்லாம் எப்படி வருகிறாள்? எப்படி இந்த விதமாக வருகிறாள். கட்டக்கோன் மின் நடக்க சின்னக்கோன் மின் வருவாள். நடக்க சின்ன கோணம் தொடரு. உத்தக்கோன் நாம் வருவாள். அக்கோன் தான் வருவாள். கோணம் நான் வருவான். தாத்தா கோணம் தான் வருவான். கோணம் 18 கோணம்
முருகங்கோ முத்துக்கோனார் முருகங்கோ முத்துக்கோனார் முருகங்கோனார் முத்துக்கோனார் முருகங்கோனார் முத்துக்கோனார் சில்ல கோனார் முன்னடக்கே சில்ல கோனார் முன்னடக்கே உங்கமாக இவாராய் உங்கமாக இவாராய் உங்கமாக இவாராய் யாரெல்லாம் வருகிறாய்? கட்டக்கோம் முத்தக்கோம் காத்தாகோனு எல்லா கோனும் உங்களுக்கு கிடையாது. ஆமா முருகங்கோன் செல்லங்கோன் முத்துக்கோன் ஆமா ஆமா எல்லா கோங்கமார்கள் எல்லாம் இங்க வருகிறார். செல்லப்பன் கோணும் வர்றாரு ஐயா. செல்லப்பன் கோணும் நேராக எங்க வருகிறாய்? இந்த செந்தில் மகராஜனுடைய கோட்டைக்கு வருகிறார். அப்படி மன்னா இதுவரை உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு தவறு இல்ல மன்னா. நீதி தவறவில்லை, நீதி தவறவில்லை, நேர்மை தவறவில்லை. மன்னா ஆனா, இப்பொழுது எங்க வீட்டுல ஆட்டக்காரலையே மன்னா இங்க மாட்டு தொழுவுல மாட காணல மன்னா. கோழிய காணல. ஆமா கோழி பண்ணையில கோழி காணல. ஆமா ஆமா கோங்கமார்களே, இது யார் களவாண்டா என்று எனக்கு அறியவில்லை, தெரியவில்லையே. ஆனால் இன்று இரவு நீங்களே காவல் கொள்ள வேண்டும். காவலர்களை அங்கு சென்று நீங்கள் பார்வையிடுங்கள், செல்லுங்கள் என்று மன்னன் ஆணையிட்டார். கோங்கமார்கள் எல்லாம் காவலுக்கு இருக்கிறார். காவலுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவலுக்கு இருக்கிறார். இரவு இலை குறுங்காத சமயம். ஆமா 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 காற்றடித்தாலும் இலையசையாத கடின சாம வேளை. கடின சாம வேளையில் யார் வருகிறாள்? யார் வருகின்றார்கள் ஐயா? இப்படி வருகிறாள். கோட்டையிலிருந்து அப்படியே ஒரு புகைய மண்டலமாக வருகிறது ஐயா. புகை மண்டலமாக அம்மா எப்படி வருகிறாள்? எப்படி உலக விட இசைக்கு அம்மையார் எப்படி வருகிறாள்? அவள் நீலியாக இசைக்கியாக நீலியாக இசைக்கியாக இலவசமா போட்டு விளையாடுவா சமயமிது விளையாடுவா சமயமிது ஆராளே அம்மையாராள் ஆராளே அம்மையாராள் இலவசமா போடுவாராள் ஆராளே ஓடுவாராள் நீலியாக இசையாக அம்மையவள் வாராளே விளையாட விளையம்மா ஆராளே ஓடுவாராள் நீலியாக இசையாக இசைக்கியாக இசைக்கியாக அம்மையவள் வாராளே நீலியாக இசைக்கியாக இசையாக அம்மையவள் வாராளே. அம்மா உச்சவங்க ஒரு கையில் உச்சவங்க ஒரு கையில் வாராளே பதலா இசைக்கு வாராள் பதலா இசைக்கு வாராள் உலக விழை இசைக்கு வாராள் வாராளே அம்மை வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் சகியாக அம்மை வாராள் 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 விளையாடாள் நீலியம்மா நீலியம்மா. இந்த அம்மா எப்படி வர்றா பத்தியா? தாயானவள் அகிலாண்டேஸ்வரி அம்பிகையார் இப்படி வர்றா. கோட்டையை விட்டு அந்த புகை கிளம்புச்சு பத்தியா? நேராக யாதவ குலம் அந்த மாட்டு வந்தையில வந்து புகை அப்படியே வீரபல்லாம் சடை பக்க சடை அவள சடை 16 சடைகளை வீரப்பல்லு கோரப்பல்லோடு ஒரு கையில பந்தம் பதபதோடு எரியுதப்பா. ஏப்பா
இந்த அம்மையார் அவள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? அண்ணனாய நீலமாடனோடு வருகிறாள். அந்த என்ன செய்தாள் பார்த்தீங்களா? என்ன செய்கின்றாள்? நேராக சென்று நிற்கிற போது கொங்கமாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். மாட்டை ஓங்கி வரட்டி மாடு சத்தம் போடுகிறது. மாடு சத்தம் போட்டு மாட்டை காலையில தோலிக்கிற விழுது, எலும்பு பொது பொதுன்னு விழுது. அப்படி 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 ஆட அப்படியே பார்க்கிறான் ஐயா. கொங்கமார்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். என்னப்பா இன்னைக்கு ஆடு பொழுது ஆளை காணலே, எப்ப அந்த புகை எங்க போகணும் பாருங்க. அவன் எங்க போது பார்க்கணும். புகையார எப்படி வருகிறது? சோழ மண்டலத்திலே வருகிறதா? எங்க வருகிறது? சோழ மண்டலத்துக்குள்ளே சென்று குழந்தையாக ஓடுகிறது. குழந்தையாக ஓடுதை. கொங்கமார்கள் எல்லாம் நேராக எங்கு வருகிறாள்? எங்க மன்னா, இதை களவு செய்வது யாரையும் இல்லை மன்னா, யாருமே இல்ல மாமன் தான், உங்க பிள்ளைகள் தான். 2 பிள்ளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள். இவர்களுக்குத்தான் ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்து களவு செய்கிறார்கள். அப்படியா? மந்திரியாரே, அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். குழந்தையை கொண்டு வந்தார்கள். காஞ்சிரம் வெற்றியிலே குழந்தையை வைத்து இந்த குழந்தையை கொண்டு செங்காட்டிலே விட்டு விடுங்கள் அப்படி என்று சொன்னவுடனே எப்படி வருகிறது? எப்படி எப்படியா? குழந்தையால் எங்க வருகிறது? எங்க? சோழ நாடு விட்டல்லவா, சோழ நாடு விட்டல்லவோ, சோழ நாடு விட்டல்லவா, சோழ நாடு விட்டல்லவா. ஆறாடே மையவள் நீயாக சக்கியாக, ஆறாடே மையவள் நீயாக சக்கியாக, ஆறாடே மையவள் நீயாக சக்கியவள், ஆறாடே மையவள் நீயாக சக்கியாக. செங்காடு அடைந்திடுவாள், செங்காடு அடைந்திடுவாள், மாறாளமை மாறாள், ஆறாள் மாறாள் ஆறாள் ஆயாரே இசக்கியாகி, ஆறாள் நம்மை மாறாள், நம்மை மாறாள் ஆயாலே இசக்கியாலே. அம்மே எங்க வருகிறாள்? சோழ நாடு விட்டு செங்காடு. எந்த காடு ஐயா? செங்காடு. செங்காடு ஐயா. செங்காடு வந்தவுடனே குழந்தையானவரை பெட்டியை திறந்து வெளியே விடுகிறார். செங்காட்டுல இந்த மந்திரியானவர் பெட்டியை திறந்து வெளியே விட்டு திருப்பி போயிட்டான். ஒன்னும் போய் திரும்பி பார்க்கிறான். அம்மா எப்படி இருக்கிறாள்? ஈரப்பல்லு விரிசடையுமாக, பக்கச்சடை பவளச்சடையுமாக, 16 சடை அழகுமாக, என் 30 இசைக்கியம்மையானவள் யாரப்பா? இந்த ஆயாய குலத்துவள இசைக்கியம்மையானவள் ஆங்கார ரூபத்தோடு காட்சி கொடுக்கிறார். அங்கே அப்படியே குரவை சத்தம் போட்டு நிற்கின்றாள். குடிச்சா மந்திரி இருவர்கிட்ட நீ ஓடாது. இந்த அம்மா என்ன நினைத்தாள்? அம்மா எப்படி நினைக்கிறாள்? தன்னுடைய அண்ணனை செங்காட்டிலே நிரப்பினாள். அண்ணா இங்க உட்கார்ந்தேரி. ஏன்னா அம்மாள் குலத்துவிள இசைக்கு அம்மையானவள், தாயானவள், பராசக்தியானவள் இங்கு வருகிறாள், பார்க்க வேண்டாமா? அம்மையார் அவள் புறப்படுகிறாள். எப்படி வருகிறாள்? தாயார் அவள் எப்படி வருகிறாள்? படியெடுக்க அம்மை வாராள், அம்மை வாராள், அம்மை வாராள், அம்மை வாராள், அம்மை வாராள், அம்மை வாராள், செங்காடு விட்டு வாராள், விட்டு வாராள், விட்டு வாராள், படியெடுக்க அம்மை வாராள், அம்மை வாராள், அம்மை வாராள், வாராள், செங்காடை விட்டல்லவோ அம்மையவள் ஆடி வாராள். நல்லோர் காட்டில் வாராள், உள்ளகை நல்லோர் நாட்டதிலே, பலவ நல்லோர் காடலிலே, உள்ளகை நல்லோர் நாடதிலே, பள்ளி நல்ல காடலிலே வாராளே அம்மையவள், பள்ளி நாடதிலே வாராளே அம்மையவள், பள்ளி நல்ல காடலிலே வாராளே அம்மையவள், பள்ளி நல்ல நாடதிலே வாராளே அம்மையவள், வாராளே இசைக்கியவள், வாராளே இசைக்கியவள், அம்மா வாராள், கள்ளி நல்ல காடலிலே, கள்ளி நல்ல காடலிலே, ஆடதிலே, காடலிலே, ஆடதிலே,
வாராளே அம்மை வாராளே இசைக்கியாவே வாராளே அம்மை வாராளி முதுவாராய் அம்மையவள் வாராளே வாராளமை வாராளே வாராளே வாராளி காதலியே வாராளமை வாராளே வாராளி நல்லே நாடலிலே அம்மையானவள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? ஐயா, பழைய காடு, பழம்பெரும் காடு, கள்ளிக்காடு. நாங்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேளையில் அன்பும் பாசமும் நிறைந்த என்னுடைய அன்பு அத்தா சாந்தினி பௌதிப்பன் அவர்கள் எங்கள் வில்லிசையை பாராட்டி பொன்னாடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அம்மாள் குளத்து விளை இசக்கி அம்மாளுடைய திருவுருள் பெற்றும் பெரு அருளால அவர்களும் அவரை சார்ந்த குடும்பங்களும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தாயினுடைய பாத கமலங்களை பணித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக குளத்துவிளை இசக்கியம்மன் திருக்கோவிலில் எங்களுடைய கலைக்குழு நாச்சில் நாட்டு இசைச்சங்க தலைவர் பாசத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் கூடிய வெள்ளிசை புலவர் குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த அம்மையானவள் எப்படி வருகிறாள்? இசையாகவும் நீதியாகவும் கள்ளிக்காட்டிலே இருக்கிறார். கள்ளிக்காட்டிலே நின்றவுடனே அவளுக்கு என்ன நினைவு வருகிறது? நினைவுகள் வருகிறது ஐயா. மேளக்கலைஞர்கள், தப்பு கலைஞர்கள், சேர்ந்த மேள கலைஞர்கள் கோவிலுக்கு வரும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு எப்படி கனவு வருகிறது? எப்படி எப்படி அம்மையானவள் நினைக்கிறாள்? அந்த கள்ளிக்காட்டை கண்டவுடனே அவள் உடம்பு சிரிக்கிறது. அவள் எப்படி நினைத்தாள்? அந்த கள்ளிக்காட்டிலே நினைவு எப்படி வருகிறது? பாவியவன் கொன்று விட்டான், கொன்று விட்டான், கள்ளிநல்ல காடலி காடலி ஐயா, கள்ளிநல்ல காடலி காடலி பாவியது கொண்டானே கொண்டானே கொண்டானம்மா, நினைவுமது வருகிறம்மா வருகிறம்மா, அன்றைய நினைவுமது வருகிறம்மா வருகிறம்மா. முன் சென்ற விதியாலே விதியாலே சுவாமி முன்னே கொண்டுட்டாரையா, இந்த கள்ளிக்காட்டில கொண்டுட்டாரையா. முன் சென்ற விதியாலே விதியாலே பாவியவன் கொண்டுட்டாரே ஐயா, பாவியவன் கொண்டுட்டாரே கொண்டுட்டாரே.
களி களி என்று சொல்லி அவள் அழுதாளே. கள்ளிக்கொப்பை முறித்து கொண்டாள் அம்மை. கள்ளிக்கொப்பை முறித்து கொண்டாள் கள்ளிக்கொப்பை முறித்தாளே அந்த கள்ளியை தான் காட்சி வைத்தாள் அம்மா. களி காட்சி வைத்தேன். இந்த அம்மா எந்த இடத்துல கல்லெடுத்து போட்டு கொண்டானோ அந்த இடத்துல இருந்து அழுகிறா. இன்னும் அழுகிற அம்மா நீலியாக இசக்கியாக மாறினாள். கள்ளிக்கொப்பை தான் முறித்தாள், பிள்ளையாக மாற்றினாள். அந்த இடத்தையே மாற்றினாள். கதிர்வேலங்க ஐவரித்தாள், சலங்கையாக கட்டினாள். அவளுக்கு பிள்ளைக்கு குழந்தைக்கு சலங்கை போட்டு அப்படி கால் சலங்கை கட்டினாள். கள்ளி பெற்ற பிள்ளையே, கள்ளி பெற்ற பிள்ளை கள்ளி எள்ளி கள்ளி. அப்படி பச்ச கள்ளியே எப்படி வளர்கிறாய்? கள்ளி பெற்ற பிள்ளையே கள்ளி 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 கள்ளி. நீ கள்ளி அல்லவா? உறங்கு உறங்கு என்று அம்மாள் தாளாட்டுகிறாள், சீராட்டுகிறாள், அப்படி ஊராட்டி கொண்டிருக்கிறாள். தாளாட்டுகிறாள். இந்த பட்டரானவன் எங்கு அவதரிக்கிறாள்? எங்கே? ஐயா வடநாடு சீமையில குளத்து விளை அம்மாள் தாயார் இசக்கியம்மனுடைய அலங்கார தீபாவளி ஆரம்பமாகிறது. அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். குளத்து விளை தாயாகிய இசக்கியம்மாளுடைய அலங்கார தீபாவளி ஆரம்பமாகிறது. அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அம்மையானவள் எப்படி வருகிறாள்? இவள் கள்ளிக்காட்டில் இருக்கிறாள். இந்த செட்டியார் எங்கு வந்து பிறந்தார்? முன் ஜென்மத்துல பட்டணி. ஆமா, ஆனந்த செட்டி மகனாக வளர்ந்து வருகிறார். அழகாக வளர்ந்து வருகிறான், இன்பமுடன் வளர்ந்து வருகிறாள். சரி, நாளொரு வீரியமாக வண்ணமுமாக வளரும் பிள்ளை சந்திரனை போல அழகுடனே வளர்ந்து வருகின்றார். ஆனந்த செட்டி வளர்ந்து வருகிறாள். இப்படி வளர்ந்து வருகிற நேரம் சரி, நாட்கள் சுட்டு கொண்டிருக்கிறது, மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடுது ஐயா, மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த செட்டியார் மகனாக எப்படி வளர்ந்து வருகிறார்? எப்படி? அவனாலு ஒரு வீரியமாய் செட்டியாரின் குழந்தையாக வளர்ந்து வாரான். செட்டியாரின் குழந்தையாக வளர்ந்து வாரான். வளராது செட்டியாராக வளர்ந்து வாரான். வளராது செட்டியாரே செட்டியாக வளர்ந்து வாரான். எப்படி வளர்ந்து வருகிறார்? வடநாட்டிலே மாராய்க்க செட்டியார் என்று ஒருவர் இருக்கிறார். அப்படி அவருக்கு மகனாக ஒருவன் பிறக்கிறார். அப்படி அவருக்கு ஆனந்த செட்டி என்ற ஒரு பேர் கொடுத்தார். ஆனந்த செட்டி. ஆனந்த செட்டி செட்டி பிறக்கும் போது தலையெழுத்து குறிக்கிறான் சோசியக்காரன். சேண்ட வேளம் கோவிலுக்கு வரும்படி
அன்புடன் கேட்டுக்கொண்டோம். சேட்ட மேல கலைஞர்கள் கோவிலுக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நேராக எப்படி வருகிறார்கள், இந்த விதமாக வருகிறார்கள். இந்த ஆனந்த செட்டி அழகாக வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வரும்போது இந்த சோசியம் பாப்பா பத்தியா சோசியக்காரன் அழகாக சொல்றான். எப்படி சொல்றான்? இவன் எந்த திசை போனாலும் வெற்றி கொண்டு வெற்றியாக வருவான். வடதிசைக்கு போனால் வரிசையுடன் வருவான். அவன் மேல் திசைக்கு சென்றால் மேன்மையுடன் வருவான். மேன்மை பெற்று வருவான். கீழ் திசைக்கு சென்றால் கிருபையுடன் வருவான். அவன் ஆனால் தென்னாடு போனால் திரும்ப வரமாட்டாள். ஆமையா, தென்னாடு போனா தென்னாடு மட்டும் போக கூடாது. இவனுக்கு ஒரு பெண்ணினாலே கண்டம் உண்டு. ஆமா, பெரிய கண்டம், ஏழ கண்டம் அங்கு கன்னி பெண்ணினாலே கண்டம் உண்டு என்று சொல்ல பகவானே. அப்பொழுது பார்க்கிறாள். சோசியக்காரன் சொன்ன உடனே மந்திரவாதி தனைகளைத்து மந்திரங்கள் செய்து தங்க தகுடை கையில கொடுத்தார். செட்டியாரும் வளர்ந்து வருகிறாள். நாளொரு மேரிகமாக பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றார். இப்பொழுது 18 வயது பருவத்தை அடைந்தால் ஆனந்த செட்டியார் வியாபாரம் செய்கிறாள். மேலாடு சென்று மேம்பட வருகிறாள். கீழாடு சென்று சாப்பிட